பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரா அல்லது வெளிப்பட்டாரா? இது இன்றைக்கு அநேகம் பேருக்கு ஒரு புதிராய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் வேதத்தை சரியாய் ஆராய்ந்து பார்த்தால் மிகப்பெரிய ரகசியங்கள் அது அள்ள அள்ள வந்து கொண்டே இருக்கும் முத்துக்கள் போல. உண்மையில இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே வெளிப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த அநேக வசனங்கள், அநேக சந்தர்ப்பங்கள் இது இயேசுதான் வெளிப்பட்டிருக்கிறார் என்று கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை பார்க்கிற பொழுது நிச்சயமாய் புரிந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு வேற்று சமய நண்பர் ஒருவர் சொன்னார், உங்களுடைய கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம் தான். ஏனென்று கேட்ட பொழுது, இல்லை, இயேசு பிறந்து 2000 வருஷம் தானே, அப்ப 2000 வருஷங்களை பிறந்து அவர் ஒன்றை ஸ்தாபித்திருக்கிறார். இல்லை, இதுதான் தவறான சிந்தனை. அவர் பழைய ஏற்பாட்டிலே, இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார். அவர் பல பேருக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவும் அவர் இருக்கிறார். அதற்கு மேலே நாங்கள் போய் சிந்திப்போம் என்றால், கொலோசியர் 16 சொல்கிறது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டன. அப்ப யாருக்காக இந்த உலகங்கள் படைக்கப்பட்டன? இயேசுவுக்கு. யாராலே படைக்கப்பட்டன? அவரை கொண்டும், இயேசு கிறிஸ்துவாலே தான் இந்த உலகங்கள் படைக்கவும் பட்டன. அப்ப உலகத்தை படைத்தவரே அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது என்றால், அவர் மாமிசமாக, மனுஷனாக இந்த உலகத்திலே வாரார், நம்மை மீட்கும்படியாக. அப்ப மனுஷனாக இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்த அந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் இயேசு பிறந்ததை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் 2000 வருஷமே தவிர பழைய ஏற்பாட்டில் இயேசு வெளிப்பட்டு இருக்கிறார். இதை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியும் என்னவென்று சொன்னால், 1 யோவான் 4:12 சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்ப என்னண்டு, அப்ப பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை வந்திருக்க முடியும் அல்லது இயேசுவை பார்த்திருக்க முடியும். பிரியமானவர்களே, திருத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரிலையும் பிதாவான தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் இயேசுவை ஒரு மனுஷன் பார்க்க முடியும். அது ஏனென்றால், அது தேவனுடைய ரகசியம் அல்லது தேவனுடைய ஏகாதிபத்தியம். இப்ப உலகத்துல இயேசு இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே கண்டார்கள். தேவனுடைய மகிமை வெளியரங்கமானது, மாமிசமான யாவரும் ஏகமாய் பார்த்தார்கள். அதை போல பழைய ஏற்பாட்டில் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாயிருந்தாரோ அவர்களும் என்ன செய்தார்கள்? இயேசுவை பார்த்தார்கள். இங்கே அடுத்ததாய் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். உண்மையிலே பல இடங்களிலே வெளிப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு சில இடங்களை மட்டும் நாங்கள் பார்க்கலாம். இந்த இடங்களை நீங்கள் கண்டறிந்து விட்டீர்கள் என்றால், மிகுதியாய் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்களாவே கண்டுபிடிக்க அது நிச்சயமா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வழி செய்யும். இந்த இயேசு பிறப்பதற்கு முன்பதாய் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற இடங்களை என்னென்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், தியோபனிஸ் என்று சொல்லுவார்கள். இயேசு பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட இடம், அல்லது தேவன் பழைய ஏற்பாட்டிலே மனுஷனுக்கு தானே வெளிப்படுத்திய இடம். முதலாவது நாங்கள் பார்க்கலாம், உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அதுல மோசேக்கு தேவன் அங்கே முட்செடிகளிலே நின்று அங்கே என்ன செய்கிறார்? அங்கே பேசுகிறார். யாத்திராகமம் 3:2 நான் வாசிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் அங்கே முட்செடியில் எரிகிற முட்செடிகள் நடுவில் என்று தரிசனம் ஆகிறார். பிரியமானவர்களே, இப்ப இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று தானே இருக்கிறது. இதிலே இயேசு வெளிப்பட்டதுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கலாம். இப்ப 2ஆம் வசனத்தில் இது சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை விட்டு 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்படியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி கூப்பிட்டு, மோசே மோசே என்ற பொழுது அங்கே அவன் ஆமாண்டவர் என்று பதில் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாங்கள் பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய தூதனானவர் என்று யாத்திராகமம் 3:2 எழுதப்பட்டிருக்கிறது. அதே 3:4ஆம் வசனத்திலே கர்த்தர் கண்டார், தேவன் அவனை நோக்கி கூப்பிட்டு. அப்ப இங்கே கர்த்தருடைய தூதனானவர் யார் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்? கர்த்தர் தேவன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய தூதனானவர் என்று பயன்படுத்தப்பட்டது யாருக்கென்றால், நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவானவர்
பழைய ஏற்பாட்டிலே வெளிப்பட்ட இடங்களிலே. நாங்கள் தவறுதலாய் விளங்கி கொள்ளக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தேவதூதர்கள், கர்த்தருடைய தூதன், இதெல்லாம் இயேசுவண்டு இல்லை. அது தூதர்கள், தேவதூதர்கள் பணிவிடைக்காய் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் 2 வருகிறதான சில குறிப்பிட்ட இடங்களிலே வெளிப்பட்டது, அல்லது அதில் யாரை அடையாளப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்துவை. அப்ப இந்த முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தருடைய தூதனானவர் 2 வெளிப்பட்டது யார் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர். அதனாலதான் அவர் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இது முதலாவது சந்தர்ப்பம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீங்கண்டா 3வது வசனத்திலே அந்த சிம்சோனின் பிறப்பை அறிவிப்பதற்காக மனோவாவுடைய மனைவியிடம் ஒரு கர்த்தருடைய தூதனானவர் வாரார். இப்ப கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து, உன்னிடத்திலே பிறக்க போற குழந்தை பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க தொடங்குவார், அவன் நசரேயனாயிருப்பான், இப்படி அநேக காரியங்களை அங்கே பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்ப அந்த நேரத்திலே மனோவா இல்லை. பிறகு 2ஆம் தரம் வெளிப்படுகிற பொழுது மனோவாவும் அங்கே வாரார், மனோவாவும் பேசுகிறார். இப்பொழுது பலி செலுத்துகிற பொழுது அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த அக்னி ஜுவாலையிலே மேலே அவர் அப்படியே போய்விட்டார். இப்ப நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில மனோவா, அதாவது சிம்சோனுடைய தகப்பனாகிய மனோவா அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாங்கள் தேவனை கண்டோம். முன்னுக்கு என்னென்று வார்த்தை வந்திருந்தார்? நியாயாதிபதிகள் 13:3 கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு தரிசனமானார். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் அங்கே யாரை கண்டோம் என்று பின்பதாய் மனோவா சொல்லுகிறபடி மாறி இருக்கிறது, தேவனை கண்டோம் என்று. அப்ப தூதன் எப்படி தேவனாக முடியும்? அப்ப இந்த தூதனானவர் என்று வெளிப்பட்டது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எனவேதான் இயேசு கிறிஸ்து தேவன் என்றபடியால் மனோவா சொல்லுகிறார் கடைசியிலே, நாங்கள் தேவனை கண்டோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கலாம். எசாயா 6ஆம் அதிகாரம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கும். அதுல உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அங்கே தேவன் வீற்றிருக்கிறார். அங்கே சேராபீன்கள் அங்கே பரிசுத்தர் 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 என்ற துதிகளிலே அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எசாயா இதை பார்த்தவுடன் ஒரு காரியம் சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. 1 யோவான் 4:12 சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் எசாயா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. அப்ப இங்க யாரு எசாயா கண்டார்? பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் என்று அங்கே சொல்லப்பட்டுள்ளது யாரு என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. இப்ப வேத வசனம் ஒன்றுமே முரணாகாது. ஒருவனின் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை யாரை குறித்து சொல்லுகிறது? பிதாவானவரே. இங்கே ஏசாயா யாரை கண்டார்? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை. திருத்துவத்திலே இயேசு தேவனாய் இருந்தாலும் இயேசு ஒருவர் காணும்படியே அவர் வெளிப்படுகிறார். அப்ப சேனைகளின் கர்த்தராக அங்கே பரிசுத்தர் 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 என்ற துதிகளின் மத்தியில் அங்கே ஏசாயாவுக்கு தரிசனமானது யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இன்னும் இறுதியாய் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கலாம். எவ்வளவோ சந்தர்ப்பம் இருக்கிறது, இன்னும் இறுதியாக பார்க்கலாம். இந்த தானியேல் புஸ்தகத்திலே தானியேலுடைய 3 நண்பர்களை கொண்டே அக்கினி குகையிலே கொண்டே போடுகிறார்கள். அக்கினி சூளையிலே, அது சாதாரணமான சூளையிலையும் பார்க்க 7 மடங்கு சூடாக்கி போட்டு அங்கே கொண்டே 3 பேரை கொண்டே அந்த தூக்கி கொண்டே போடுகிறார்கள். அப்பொழுது தூக்கி கொண்டு போனவர்களையே அந்த அக்கினி அங்கே கொன்று போட்டது. அப்ப அந்த அளவுக்கு கொடுமையான அக்கினி. இப்ப 3 பேரை உள்ள போட்டாச்சு. உடனே என்ன நடந்திருக்க வேண்டும்? எல்லாரும் கருகி இறந்திருக்க வேண்டும். இப்ப 3 பேரையும் உள்ளே போட்டு விட்டு வெளியில இருந்து நேபுகாத்நேச்சர் மன்னன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவன் ஆச்சரியத்தோடு உற்று நோக்குகிறான். என்ன ஆச்சரியம் என்றா, அவங்க சாகாம இருக்கிற ஆச்சரியத்தை விட இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. நாங்கள் 3 பேரை அல்லவா போட்டோம், 4வதாய் ஒருவர் நடமாடி கொண்டிருக்கிறாரே, அவருடைய சாயல் மனுஷகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறான், மிகுந்த ஆச்சரியப்படுகிறான். அங்கே 4வதாக மனுஷகுமாரனின் சாயலுக்கு ஒப்பாக அந்த தானியேலின் 3 நண்பர்களையும் காப்பாற்றுவதற்காக வெளிப்பட்டது யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆமென். ஏனென்றால் நேபுகாத்நேச்சருக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது, மனுஷகுமாரன் என்றாலே என்னென்று தெரியாது. ஆனால் அவன் எப்படி அறிந்தான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆவியானவரை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவன் சொல்கிறான்,
மனுஷகுமாரனின் சாயலுக்கு இந்த 4வது ஆள் ஒப்பாய் இருக்கிறாரே. அப்ப அந்த இடத்துல வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு 4 இடம்தான் பார்த்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே இயேசு வெளிப்பட்டதற்கு உண்மை என்பதற்கான ஆதாரத்துக்காக. உண்மையிலே அதை பார்க்க போனால் மிக ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவோ சத்தியங்கள் அதில் இருக்கின்றன. எனவே நீங்கள் வேதத்தை தொடர்ந்து பாருங்கள். இயேசு பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறார் என்ற ரகசியங்களை உங்களாலே கண்டுபிடிக்க இப்ப முடியும். எனவே இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, இந்த காலத்தில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் வெளிப்பட்டார். மக்கள் கண்டார்கள், அவரோட பேசினார்கள். உலகம் உண்டாகுவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். ஏனென்றால் உலகமே அவராலே படைக்கப்பட்டன, அவருக்காக படைக்கப்பட்டன. இன்னும் ஒரு வேதாகம கேள்விகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.